இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். க்ரன்ச்சி ஆனியன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் ஸ்டால்லலாம் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இதை எப்படி நம்ம நல்லா கிறிஸ்பியாக எல்லோரும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையும் சாப்பிட்ற மாதிரி செய்கிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஐட்டத்தை வச்சு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்காக 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 5-6 க்ரீன் சில்லிஸ், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு ஓமம், அஜ்வைன், க்ரஷ்டு பெப்பர் அண்டு சால்ட், 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கிறோம். எவ்வளோக்கெவ்வளோ லாங்காக ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட நீங்கள் பூண்டு வேணாலும் பொரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம், சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்துக்கிட்டால் அந்த நீங்கள் சாப்பிடும்போது அந்த சோம்பு ஃப்ரைடு சோம்பு வாயில் அடிப்பிடிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அஜ்வைன் சேர்த்துருக்கோம். சோம்பெல்லாம் சேர்க்கும்போது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. பக்கோடா சாப்பிடும்போது உங்களுக்கு பசிக்கிறது செரிமானத்தன்மையெல்லாம் உங்களுக்கு அதிகப்படுத்தும். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டியாச்சு. ஒரு பவுலில் எடுத்துக்கங்க. அதை நல்லா உதுத்து விட்டுங்க. இது கூட நம்ம உப்பு, இடித்த மிளகுத்தூள், அஜ்வைன், ஓமம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், நறுக்கிய பச்சை மிளகாய், நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். கறி லீவ்ஸ் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு தேவையான அளவு நான் 1 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் 3 வெங்காயத்துக்கு. இப்போ அரிசி மாவு. ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் வந்து மாய்ஸ்சர் இருக்கும், அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சிக்குங்க. இதுக்கு நீங்கள் கலர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரிஜினல் கலரே சூப்பராக வரும் உங்களுக்கு. தண்ணீரை மட்டும் ஊற்றிடாதீங்க. தண்ணீரை தெளித்து நல்லா சாஃப்டாக நல்ல டைட்டான பேட்டர் வர்ற மாதிரி, பேட்டர்னு சொல்லக்கூடாது, டைட்டாக வர வரலையும் நல்லா அதை பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா வெங்காயத்தில் ஆல்ரெடி மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் இது அதிகமாக லூஸ் ஆனாலும் சாஃப்ட் ஆயிரும், அதிகமாகவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப உதுந்து போயிடும். நல்லா இப்போ டைட்டான பேட்டர் நல்லா டைட்டாகிடுச்சு. இப்போ நமக்கு ஆயில் சூடாக இருக்குது. இதை நம்ம பொரிக்க போகிறோம். இதை நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே நீங்கள் பொரிக்கலாம். வீட்டில் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே ஜஸ்ட் ஸ்டார்டர் ரெடி ஆயிரும். நல்லா உதுத்து விடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கட்டியாக நின்றுடும். நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் ஆயிலில் விடும்போது நல்லா உதுத்து விட்டிங்கன்னா தான் எல்லா இடமும் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். ஆயிலை மிதமான சூட்டில் வச்சுங்க. நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதால ஃப்ரையர் இருக்குது, ஃப்ரையரில் நான் போடுறேன். நீங்கள் வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பீஸ் போட்டு பார்த்துட்டு பொரிக்கிற பதத்துக்கு வந்தோடனே போடுங்க. நல்லா உதுத்து விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோக்கு உதுத்து விட்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு முருகலான சின்ன பீஸாக கிடைக்கும். கலர் நல்லா மாறி வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, பொரிச்சு வச்சுருந்த பூண்டு இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். பக்கோடா ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. நம்ம எடுத்துகிட்டு இதை பிளேட்டிங் பண்ணலாம். சூப்பரான கலரில் நல்லா ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரி அருமையான பக்கோடா, க்ரன்ச்சி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கிறிஸ்பி ஆனியன் பக்கோடா ஸ்வீட் ஸ்டாலில் உள்ள மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு. நம்ம சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு இதை நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு நம்ம க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி ப்ளஸ் டீ, காஃபி எது கூட வேணாலும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். நான் இப்போ ஒயிட் சட்னி கூட ட்ரை பண்ணுறேன். செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
இதை சாப்பிட்டுட்டு இந்த பக்கோடா சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே உள்ளே அப்படி சூப்பராக போகுது. செம்ம கிறிஸ்பி, செம்ம க்ரன்ச்சி. இதை நீங்கள் அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு லாக்டவுனுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.